தனி மனிதனாக சொல்கிறேன். எனக்கு இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நியாய தர்மங்கள் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு தனி மனிதனாக உதயநிதி கைது செய்யப்பட்டது 100% சரி. நம்ம சீஃப் மினிஸ்டர் பற்றி இவ்வளோ அசிங்கமாக மேடையில் 10,000 பேரை வச்சுக்கிட்டு பேசுறாரு. இதுக்கு கூட கைது பண்ணலன்னா அப்புறம் இருந்தாலும் எதுக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்காரு சொல்லுங்க எனக்கு பதில். எதுக்கு சீஃப் மினிஸ்டர்? என்ன சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் ஏன் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டே போயிட்டு இருப்பான். வேடி பார்த்துட்டு இருப்பீங்களா? அப்புறம் எதுக்கு இந்த போலீஸ் சட்டம்லாம் இருக்குது? திமுக கட்சிக்காரங்க இது எப்படி சார் பார்ப்பாங்க? ஏன்னா யாருமே எந்த எதிர்வினையும் ஆற்றல. இன்றைக்கு வெளிப்படையாக பொதுவெளியில் அவர்கள் சொல்வது அது டப்பிங் வாய்ஸு, எடிட் பண்ணி ஒளிபரப்பி விட்டார்கள் என்றெல்லாம் உருட்டி கொண்டிருக்கிறார்கள். இது எடுபடாது. நான் தான் சொல்கிறேன், நான் அந்த வாய்ஸுக்கே போல. அந்த நடிகையின் பெயரை காதில் கேட்டதும் இந்த கரடியின் முகம் ஏன் இப்படி பூரிப்பானது? இப்போ நீங்கள் தான் ரசிக்கிறீங்க. அதுக்கு தான் அந்த தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி பிரச்சார கூட்டத்தை உதாரணமாக சொன்னேன். நீ பேசுவியாப்பா? உனக்கு மேடையில் மைக் கொடுத்து நீ ஆதரிச்சு பேசணும். நீ காலேஜெல்லாம் போராட்டம் நடத்திட்டு வந்தவன் தான். அதே லாயலா காலேஜில் தான் படித்த. நீ பேசுவியா? ஏன் உனக்கு வரமாட்டேங்குது மைண்டில்? முதலில் அரசியல் பேசும்போது பேசக்கூடிய பேச்சாது யாருக்காவது தோணுமா அப்படி? இதுக்காக அந்த தொகுதி மக்களோடு போகணுமா? ஸோ இந்த இன்சிடென்ட் திரு உதயநிதி அவர்களை பண்படுத்துமா சார்? நான் உங்ககிட்ட ஒரு மாதம் முன்பே இந்த நிகழ்ச்சியில் சொன்னேன், உதயநிதி தலைமை பொறுப்புக்கு வந்தால் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. பாடி எட்டலான்னு சொன்னேன்னா வந்துடுச்சா? கிட்டத்தட்ட கட்சிக்காரங்க எப்படி பார்ப்பாங்கன்னு பார்ப்பீங்க. வெளியில் டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். துரைமுருகன்லாம் இந்த வயசான காலத்தில் நீலாங்கரைக்கு கிளம்பி போயின்னு இருக்கா, டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு தெரியும். பொதுமக்கள் செருப்பை கழற்றி அடிப்பார்கள் இந்த பேச்சை டிஃபெண்ட் பண்ணா என்பது தெரியும். என்ன பேச்சு? நான் கேட்குறேன், அந்த நடிகை என்னையா பாவம் பண்ணிச்சு? அந்த நடிகைக்கு இந்த அரசியலுக்கு என்னையா சம்பந்தம் சொல்லியா? உங்களை பற்றி பேசின கோவம் வருது? துபாய் மேட்டா கேஸ் போட்டு அந்த வீடியோ பிளாக் பண்ணாங்க. அவ்வளோ கோவம் வருது. ஆனால் அது பேச வேண்டிய விவகாரம். எதுக்கு நடத்துனீங்க கார் ரேஸு? ரொம்ப டீப்பாக போவேன்னா நிறுத்திக்கிறோம் நாகரிகம் கருதி. நீங்கள் மக்கள் வரிப்பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கீங்க. அது உங்கள் தனிப்பட்ட விவகாரமாக பார்க்க முடியாது. 42 கோடி ரூபா மக்கள் வரிப்பணம். யாருக்கு ரேஸ் நடத்துனீங்கன்னு தெரியும். நாகரிகம் கருதி பேசாமல் தவிர்க்கிறோம். இப்போ இதில் அவங்களுக்கும் இந்த ஆட்சிக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? எதுக்கு கூட்டத்தில் இருக்க கத்த விட்ற? நீ ஒரு தலைவனாக தான் கண்டிச்சுக்கணும். யோ என்ன பிரச்சனை பேசிருக்கீங்க? என்னடா கத்த? தூய் வெளில போடுறாங்க சொல்லிடுவானவா? உயர்ந்து நின்றுப்பாரு. தூய் வெளில போடுங்க. இப்போ அவன் கூட்டத்தில் ஒருத்தன் கத்துறதும் நீங்க புன்முறுவல் பூக்குறதையும் பார்த்தா நீங்க 2 பேரும் ஏன் செட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது? சார் உள்ளபடியே அவர் சிரிச்சொன்னையுமே இது பிளான்டோன்னு என் மனசுக்கு தோணுச்சு சார். எதுவாக இருந்தாலும்மா நீ தான் அதுக்கான பலன் அனுபவிக்கணும். அவ்வளோதான். என்றும் உதயநிதி 20 நாள் சிறையில் கழிப்பார் என்ற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஆல் ஆர் நாட் ஈக்குவல் பிஃபோர் லா என்பதை. இவருக்கும் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் கபில் சிபல் வருவார், சிங்வி வருவார், மணிந்தர் சிங் வருவார், முகுல் ரோஹத்கி வருவார். ஏதாவது சொல்லி விசாரணைக்கு ஒத்துழைப்பார், கையெழுத்து போடுங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவிடலாம். இது எப்படி போய் முடிகிறது என்பது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்படி பேசினால் இப்படித்தான் விளைவுகள் வரும் என்பதை உதயநிதி புரிந்து கொள்வார் என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி. ஆக்சுவலாக அவர் பேச்சுக்கு எல்லாம் இது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் வருமா இல்லை இல்லையா சார்? முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர் இயல்புக்கு அவரால் கட்டுப்படுத்த முடியாது என்று நான் புரிந்து கொள்கிறேன்.